கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தான் நியூ இயர். நாங்கள் காலையிலே கோவில்லாம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ பீச்சுக்கு போகிறோம். திரும்ப என்னடா நேற்றும் போனேன் இன்றைக்கி போகிறேன்னு கேட்குறீங்களா? நேற்று சுத்தமாக போகவே முடியல. போனோடனே எல்லாம் வந்து போலீஸ் இது பண்ணி விட்டாங்க. அதனால நேற்று ஒழுங்காக போக முடியல. இன்றைக்கி போகிறோம். இங்கே பாருங்கள், ஒருத்தர் என் மேலே கால் போட்டுக்கிட்டு படுத்துட்டு இருக்காரு. சொல்லிடலாம் சார். நம்ம இப்போ என்ன பீச் போகிறோம்லாம் தெரியல. போகிற வழியில திரும்ப அன்னைக்கு போன மாதிரி பார்க்க வேண்டியதான். போகலாம். இப்போ அப்பா என்ன ரோடு எங்கே இருக்கோம்? காமாட்சி ஹாஸ்பிட்டல் கிட்ட போயிட்டு இருக்கோம். சிங்கிள் நின்று அடுத்து ஓஎம்ஆர் சைட் போக போகிறோம். ஓகே பாய். போனே பார்க்கலாம். ஒன்றெல்லாம் இருக்கடா கட்டிக்கிட்டு பாயெல்லாம் சொல்ல வேணாம். பாயின்னு கை மட்டும் காமி. இதுதான் புலியில எனக்கெல்லாம் பசி வயிறு பின்ன ஆரம்பிச்சிருச்சு. அதனால இங்கே ஒரு ஏதோ சின்னோண்டு சந்துக்குள்ள ஹோட்டல் இருக்குன்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஓ அப்பா இதுவாப்பா ஆல்ஃபா சார்? இந்த பிரியாணியா இல்லை வேறு ஏதாவதாப்பா? பிரியாணி சாப்பிட போகிறோம். அங்கே போய் சாப்பிட்லாம் நல்லா. சரி வாங்க நம்ம இறங்குவோம். அப்பா காரை நிப்பாட்டிட்டு வரட்டும். வெளியில் ஒரே சவுண்டாக இருக்குது கைஸ். அங்கே இருக்குது பிரியாணி ஷாப்பு. உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுமான்றது எனக்கு சரியாக தெரில. அது ஷாப் அங்கே இருக்குது. ஸ்மெல்லு இங்கேயே தூக்குது. அவங்க கூடி சீக்கிரம் போகலாம். அதோ இந்த சைடு பின்னாடி தான் இருக்குது. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் சாப்பிட்லாம். எல்லாம் பிரியாணி தான் சொல்லலான் இருக்கோம். நம்ம இப்போ கடை ரஷ்ஷாக இருக்கா? நல்லா இருந்துச்சுன்னா வேறு கடைக்கு இந்த கடையில் சாப்பிட்லாம். இல்லைன்னா வேறு கடைக்கு போகலாம். இங்கே பார்க்கலாம். என்னம்மா இவ்வளோ கூட்டமாக இருக்குது? செம்ம கூட்டமாக இருக்குமா? என்னம்மா இங்கே தானா ஏதாவது இடம்? இங்கேயா சாப்பிட்டோம்? அப்படி தானே இருக்குது. ஆஹா இருக்கு. கூட்டத்தை பார்த்தா பார்சல் தான் வாங்கணும் போல இருக்கு. இந்த ஹோட்டல் பேர் இருங்க நான் காமிக்கிறேன். வாங்க நான் அப்படியே உங்களுக்கு இந்த ஹோட்டலோட நேமையும் காமிக்கிறேன். ஐயோ அங்கே போட்டிருக்கு பாருங்க, அல் பிரியாணி அல்பாசர்ன்ற ஒரு சைனீஸ் கிரில் ரைஸ் பிரியாணி தான் இது. நாங்கள் சாப்பிட்லான்னு நினச்சா பார்சல் தான் வாங்க முடியும் போல இருக்குது. பார்சலும் கொடுப்பாங்களான்னு சரியாக தெரில. வாங்க பார்த்துடலாம். பாய். வாங்கிட்டு சாப்பிடும்போது சொல்லலாம். ஓகே கைஸ், இருக்கிற ரஷ்ஷை பார்த்தா நம்ம கடைசியாக இதுவே வாங்கிட்டோம். அது என்னது பார்சலே வாங்கிட்டோம். அது கூட மொத்தமாக 3 பார்சல் வாங்கியிருக்கோம். ஒவ்வொன்றுத்துக்கும் 2 சிக்கன் 65 பீசஸ் வரும்னு இருக்காங்க. 2 1 2 3 4 5 6 7 8 தான் வரும். பார்க்கலாம் எப்படியாவது சமாளிப்போம். டேட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? சரி வாங்க சாப்பிடும் போது எனக்கு செம பசியாக இருக்குது. கண்டிப்பாக டக்குன்னு கொடுத்தாகும். போய் சீக்கிரமாக சாப்பிட்டு கொஞ்சம் சின்னமாக தான் இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஓகே பாய். ஓகே கைஸ், நம்ம பார்சல்லாம் வாங்கிட்டு இப்போ இந்த அழகான கடையை விட்டு வெளியேற போகிறோம். வெளியேறியாச்சு. ஏறும் போதே ஒரு நாள் மறைச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கிட்ட தப்பிச்சு வந்தாச்சு. சோடா இன்னொரு நாயை நான் மிதிச்சிருப்பேன். அதுலேயே கையில் பிரியாணி இருக்குது. என்ன இருக்குது? சரி வாங்க நம்ம காருக்கு போவோம். பிரியாணி நம்மக்கிட்ட தான் இருக்குது. என்ஜாய் பண்ணலாம். பிரியாணி நம்மக்கிட்ட தான் இருக்குது.
போகணும் முதல்ல. கார் 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 தருங்க. ஐயோ கார் நம்மளை விட்டுட்டு ஓடுது. காரை தருங்க. சொன்னேன் அப்படின்னு அது எதுக்கு நிக்கல அவங்க பேப்பர் பிளேட் வாங்க போறாங்க. சூப்பர் சூப்பர் நம்மளும் நான் அதான் சொன்னேன். ஆமா உன் கையை புசு புசுன்னு ஆக்கிக்கோ. யார் கையும் இனிமே பிடிக்காது. ஆமா நம்ம பீச்ல போய் சாப்பிட போறோமா? இதெல்லாம் 3 பார்சல் இவ்வளவுதான் இருக்கு. பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பார்சல் மட்டும்தாம்மா. அம்மா பெரியப்பா சித்தப்பா சித்தப்பா இது வாங்க போயிருக்காங்க பேப்பர் பிளேட்டு. ஆமா நம்ம பீச்ல போய் சாப்பிட போறோமா இல்லை இங்கே சாப்பிட போறோமா? இங்க எங்க மேடம் இருக்கு? வெளில போய் எங்கேயாவது ஃப்ரீயா இருக்கிறதுக்கு சாப்பிடுறோம். அவுட்டோர் போயிடலாமா? நம்ம பீச் இல்லையா? அதனால இப்போ என்னன்னா யார் கையையும் நான் பிடிச்சி பார்க்க மாட்டேன். என் கையே நல்லா புசு புசுன்னு ஆகட்டும்னு நச்சு சாப்பிட்றோம். அவன் கையே ஆகணும்னு. அதெல்லாம் வந்து நீ சொல்லு. சரி விடுங்க நம்ம பீச்ல சாப்பிட போறதில்ல. சாப்பிட்றீங்க அதனால தான் பாய். 65 பீஸு லெக் பீஸு ரெண்டுமே சேர்ந்து வருது வெறும் பிரியாணிலேயே. நம்ம லைட்டாக அவுட்டரில் போய் சாப்பிட போகிறோம். ஓகே பார்க்கலாம். கைஸ் நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். நம்ம பீச்சில் தான் சாப்பிடவும் போகிறோம். ஓகே இந்த பீச் என்ன பீச்சுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 கமெண்ட் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அந்த சர்ப்ரைஸ் அந்த 3 கமெண்ட்ஸை நான் அடுத்த ஷார்ட்ஸில் வந்துட்டு அவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு அந்த கிஃப்ட்டையும் தருவேன். இப்போது இது என்ன பீச்சுன்னு நீங்களே நல்லா பார்த்து சொல்லுங்கள். இன்னும் நான் நல்லா உள்ளெல்லாம் போய் காமிப்பேன் போவேன். நம்ம குளிக்கவும் போகிறோம். உள்ளதான் செமையாக இருக்கும். சரி வாங்க நம்ம போகலாம். நம்ம இப்போ கடை ரஷ்ஷாக இருக்கா நல்லா இருந்துச்சுன்னா வேறு கடைக்கு இந்த கடையில் சாப்பிட்லாம். இல்லைன்னா வேறு கடைக்கு போகலாம். இங்கே பார்க்கலாம். என்னம்மா இவ்வளோ கூட்டமாக இருக்குது? பா செம்ம கூட்டமாக இருக்குமா. என்னம்மா இங்கே தானா? இங்கேதான் இடம். இங்கேயா சாப்பிட்டோம்? அப்படி தானே இருக்குது. ஆஹா இருக்கு. கூட்டத்தை பார்த்தா பார்சல் தான் வாங்கணும் போல இருக்குது. இந்த ஹோட்டல் பேர் இருங்க நான் காமிக்கிறேன். வாங்க நான் அப்படியே உங்களுக்கு இந்த ஹோட்டலோட நேமையும் காமிக்கிறேன். ஐயோ அங்கே போட்டுருக்கு பாருங்க. அல் பிரியாணி அல்பாசர்ன்ற ஒரு சைனீஸ் கிரில் ரைஸ் பிரியாணி தான் இது. நாங்கள் சாப்பிட்லான்னு நினச்சா பார்சல் தான் வாங்க முடியும் போல இருக்குது. பார்சலும் கொடுப்பாங்களான்னு சரியாக தெரில. வாங்க பார்த்துடலாம். பாய். வாங்கிட்டு சாப்பிடும்போது சொல்லலாம். ஓகே கைஸ் இருக்கிற ரஷ்ஷை பார்த்தா நம்ம கடைசியாக இதுவே வாங்கிட்டோம். அது என்னது பார்சலே வாங்கிட்டோம். அது கூட மொத்தமாக 3 பார்சல் வாங்கியிருக்கோம். ஒவ்வொன்றுத்துக்கும் 2 சிக்கன் 65 பீசஸ் வரும்னு இருக்காங்க. 2 1 2 3 4 5 6 7 8 தான் வரும். பார்க்கலாம் எப்படியாவது சமாளிப்போம். டேட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும். சரி வாங்க சாப்பிடும் போது செம்ம எனக்கு செம்ம பசியாக இருக்குது. கண்டிப்பாக டக்குன்னு கொடுத்தாங்க. போய் சீக்கிரமாக சாப்பிட்டு கொஞ்சம் சின்னமாக தான் இருக்குது ஆனால் அழகாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஓகே பாய். ஓகே கைஸ் நம்ம பார்சல்லாம் வாங்கிட்டு இப்போ இந்த அழகான கடையை விட்டு வெளியேற போகிறோம். வெளியேறியாச்சு. ஏறும் போதே ஒரு நாள் மறைச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கிட்ட தப்பிச்சு வந்தாச்சு. போடா இன்னொரு நாயை நான் மிதிச்சிருப்பேன். அதுலேயே கையில் பிரியாணி இருக்குது. சரி வாங்க நம்ம காருக்கு போவோம். பிரியாணி நம்மக்கிட்ட தான் இருக்குது. என்ஜாய் பண்ணலாம். பிரியாணி நம்மக்கிட்ட தான் இருக்குது. காருக்குள்ளே போகணும் முதல்ல. கார் 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 தருங்க. ஐயோ கார் நம்மளை விட்டுட்டு ஓடுது. கார்
பாருங்க. சாப்பிட்றேன்னு சொன்னேன் அப்படின்னு. அது எதுக்கு நிக்கல? அவங்க பேப்பர் பிளேட் வாங்க போறாங்க. நான் அதான் சொன்னேன். ஆமா, உன் கையை புசு புசுன்னு ஆக்கிக்கோ, யார் கையும் இனிமே பிடிக்காது. ஆமா, நம்ம பீச்ல போய் சாப்பிட போறோமா? இதெல்லாம் 3 பார்சல் இவ்வளவுதான் இருக்கு. பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பார்சல் மட்டும்தாம்மா. அம்மா, பெரியப்பா, சித்தப்பா, சித்தப்பா இது வாங்க போயிருக்காங்க, பேப்பர் பிளேட்டு. ஆமா, நம்ம பீச்ல போய் சாப்பிட போறோமா இல்லை இங்கே சாப்பிட போறோமா? இங்க எங்க மேடம் இருக்கு? வெளில போய் எங்கேயாவது ஃப்ரீயா இருக்கிறது நான் சாப்பிடுறேன். அவுட்டோர் போயிடலாமா? நம்ம பீச் இல்லையா? அதனால இப்ப என்னன்னா, யார் கையையும் நான் பிடிச்சி பார்க்க மாட்டேன். என் கையே நல்லா புசு புசுன்னு ஆகட்டும்னு நச்சு சாப்பிடுறோம். அவன் கையே ஆகணும்னு. அததான் வந்து நீ சொல்லு. சரி விடுங்க, நம்ம பீச்ல சாப்பிட போறதில்ல. நான் எதிரே பீச்ல சாப்பிட்ருக்கேன், அதனாலதான் கேட்டேன். ஓகே, பாய். 65 பீஸு, லெக் பீஸு ரெண்டுமே சேர்ந்து வருது, வெறும் பிரியாணி இல்லையே. நம்ம லைட்டாக அவுட்டரில் போய் சாப்பிட போகிறோம். ஓகே, பார்க்கலாம். கைஸ், நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். நம்ம பீச்சில் தான் சாப்பிடவும் போகிறோம். ஓகே, இந்த பீச் என்ன பீச்சுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 கமெண்ட் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அந்த சர்ப்ரைஸ், அந்த 3 கமெண்ட்ஸை நான் அடுத்த ஷார்ட்ஸில் வந்துட்டு அவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு அந்த கிஃப்ட்டையும் தருவேன். இப்போது இது என்ன பீச்சுன்னு நீங்களே நல்லா பார்த்து சொல்லுங்கள். இன்னும் நான் நல்லா உள்ளெல்லாம் போய் காமிப்பேன் போவேன். நம்ம குளிக்கவும் போகிறோம், உள்ளதான் செமையாக இருக்கும். சரி வாங்க நம்ம போகலாம் பீச்சை. ஏன்னா இதுதான் உங்களுக்கான க்ளூ. இந்த பீச்சை தான் நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த கமெண்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி இல்லை, எப்போ கமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ அந்த கிஃப்ட் நான் உங்களுக்கு தரேன். ஓகே கைஸ், நம்ம அதுக்கடுத்து இப்போ குளிக்க போகிறோம். என்னப்பா என்னப்பா போகலாமா? அப்பா வாங்க, அப்பா வாங்க குளிக்கலாம். அதெல்லாம் குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். பசி ஓடிடுச்சு பீச்சை பார்த்தோன்னே. சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு நல்ல ஸ்பாட் பார்த்தாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம உட்காந்து சாப்பிட போகிறோம். சொல்லுங்க, என்னெல்லாம் தெரியும்? போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது. ஓகே கைஸ், நம்ம சாப்பிட போகிறோம். பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னப்பா எங்கே பிரியாணி? ஓகே கைஸ், குளிச்செல்லாம் முடிச்சாச்சு. செம்மையாக குளித்தோம். நான் வீடியோ எடுக்க சொன்னேன், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வெறும் ஃபோட்டோ தான் எடுத்துக்கணும். எனக்கு இப்போ தான் தெரியுது. அதை நான் உங்களுக்கு சில கிளிப்ஸ் போட்டு விட்ருக்கேன் பாருங்கள். அதாவது வீடியோக்கு நடுவுலையே வரும். அதாவது இதுக்கு முன்னாடி அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே குளித்தோம். நல்லா ஆழத்துக்கெலாம் போய் அப்படியே வேவ்ஸ் வரும்போது அது கூட சேர்ந்து ஸ்விம்மிங் பண்ணி செம்மையாக இருந்தேன். ரொம்ப நேரம் ஆடணும். இப்போ தான் குளித்தோங்க பாருங்க, எம்முடி என் மேலே தூக்கிட்டு இருக்கு. செம்மையாக இருக்கலாம். அடுத்து அவங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.